காவேரியில் தண்ணி வந்தாச்சு. சந்தோஷம் கரை புரண்டு ஓடுறது எங்களுக்கும். முதல்ல அந்த குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சா. அப்புறம் 3-4 நாள் கழித்து அம்மா எல்லாம் குளிக்க போவாங்க. முதல்ல குளிக்க போகும்போது முதல்ல போகிறா இல்லையா, காவேரி அம்மாவுக்கு முதல்ல பூஜை பண்ண வேண்டாமா. எல்லார் கையிலையும் வெத்தலை பாக்கு, பழம், சூடம் எல்லாம் இருக்கும். காவேரியில் போய் இறங்கி முதல்ல தண்ணி எடுத்து தலை தெளிச்சுட்டு அப்புறம் தான் காலை கீழே வைப்பாங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு வந்து தேங்காய் உடச்சி வெத்தலை பாக்கு பழங்களை நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காமிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இது அம்மாவை முதல்ல வழிபடுறது. அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, சாதாரண வெள்ளிக்கிழமை, அமாவாசை இதுக்கெல்லாம் அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுற வழக்கம் உண்டு. இருந்தாலும் முதல்ல பண்ணுறது பயபக்தியாக எல்லாரும் வெத்தலை பாக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வர வழக்கம். அப்படி ஒரு என்ன அம்மா இல்லையா, எங்களுக்கு சாப்பாடு போடுற அம்மா இல்லையா. அதனால் அது காவேரி அம்மாவை ரொம்ப அழகாக வரவேற்று அவங்களுக்கும் மரியாதை பண்ணி அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம். அன்னன்னி குளிக்கிறதுக்கு பெரியவங்களாம் குளிக்க போவாங்க. ஆண்களுக்கு ஒரு படித்தல் இருக்கும், பெண்களுக்கு ஒரு படித்தல் இருக்கும். குழந்தைங்கள்லாம் சில வீட்டில் குழந்தைங்கள அலோவ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் லீவு நாளில் தான் போகலான்னு கண்டிஷன். ஆனால் பையங்க எல்லா நாளும் போவாங்க. அது மட்டும் இல்லை, லீவு நாளில் மத்தியானங்கள்லாம் வேறு போய் குளித்து கூத்தடிச்சிட்டு வருவாங்க. அதில் நாங்கள்லாம் மரியாதை குளிச்சுட்டு கரையில் வேணா குளிச்சு சில பேருக்கு கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சதுன்னா அதுக்குள்ளே கிட்டக்கவே கொஞ்சம் நெஞ்செல்லாம் பண்ணலாம், அவ்வளோதான். தண்ணிக்குள்ளே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், கொஞ்சம் அந்த மாதிரி தான். பையங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படின்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது, ஒரு அழகான மண்டபம். அந்த மண்டபம் இன்னைக்கு இல்லை, ரொம்ப அழகான மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் ஏறுவாங்க. எப்படி ஏறுவாங்க தெரியுமா, அந்த மரத்து வழியாக ஏறி அந்த மண்டபத்தை ஏறிடுவாங்க. அங்கேருந்து தண்ணியில் உதயன்னு மேலேருந்து குதிப்பாங்க. அப்படியே அங்கேருந்து கீழே வருவாங்க, விழுவாங்க பாருங்கள் தண்ணியில். அப்படியே மூச்சு விட அப்படி பார்த்துட்ருப்போம். அதில் சில பேர்லாம் காலை கட்டிட்டுலாம் அப்படிலாம் குதிப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் அழகழகாக செய்வாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு ரொம்ப குஷி அதில் செய்கிறதுல. எங்களுக்கு அதை வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். அதில் ஜாகிரதை குதிக்கணும். மடு இல்லாட்டில் குதிச்சுட்டா கால் முறிச்சு போயிடும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், எப்படி குதிக்கணும்லாம் தெரியும். அதனால் அவங்க அதை குதித்து ரொம்ப மக்களை படுத்திட்டு இருப்பாங்க. தண்ணி காவேரி 2 பண்ணுறது 2 பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரியவங்களாம் அழகாக குளித்து அழகாக ஒரு சந்தி பண்ணுறவங்க சந்தி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு குறித்தான முறையில் அவங்கவுங்க அதோடு வகையில் வழிபாடு பண்ணிப்பாங்க எல்லாருமே. நாங்களாம் உட்காந்து காலை கட்டிட்டு உட்காந்து குளிப்போம். குளிச்சுட்டு காலை கட்டிட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இல்லாட்டி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் குளிப்போம். அந்த மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். இதில் சில ஃபிட்லாம் உண்டு. அதில் தண்ணியில் யார் அதிக நேரம் மூழ்கியிருக்காங்க 1 2 3 எண்ணுன்ட்டு எண்ணிட்டு இருப்போம். அவங்க மூழ்கிட்டு யார் அதிக நேரம் மூச்சு பிடிச்சிட்டு உள்ளே இருக்காங்கன்னு. அதில் போட்டிலாம் இருக்கும். அதில் சில குறும்புக்கார பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எண்ணிட்டு இருப்போம். எங்களுக்கு தெரியாது அவங்க அடி வழியாக உள்ள வழியாக வெளியில் போயிட்டாங்கன்னு தெரியாது எங்களுக்கு. ஐயோ நாடியாச்சு இன்னும் காணுமேன்ட்டு பயந்துட்டு பதறி போய் பார்ப்போம். இவ்வளோ நாடியாச்சுன்னு வெளியில் வரலையே, அவங்க எழுந்திருக்கலன்னு பார்த்தா அவங்க தண்ணி வழியாகவே உள்ளுக்குள்ளே போய் அடுத்த படத்தில் போய் ஏறி எங்கள் பின்னாடி ஏன்னு கூப்பிடும்போது தான் தெரியும் அவங்க அப்படி போயிட்டாங்கன்னு. அப்படிலாம் எங்களை பயமுறுத்துவாங்க, நிறையா எல்லாம் பயமுறுத்துவாங்க. இப்படி தான் சந்தோஷம், அந்த குடிக்கிற சந்தோஷங்கள். அப்புறம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனால் அக்கறையில் இக்கரைக்கு வரணும். அது அவ்வளோ கரண்ட்டில் அது எல்லாராலும் முடியாது. ஆஞ்சநேயராட்டம் போக முடியும், வர முடியாது, இப்படிலாம் உண்டு. ஆனால் இந்த கோபாலரத்ன அண்ணா ரொம்ப ஜோராக இங்கேருந்து அங்கே நீந்தி போயிட்டு அக்கறைக்கு போயிட்டு அங்கேருந்து வருவார். நாங்கள் அப்படியே படுத்துல உட்காந்துட்டு பயந்து பார்த்துட்ருப்போம். அண்ணா திரும்பி வரணுமேனு அழகாக போயிட்டு அழகாக வருவார். அப்படியே விட்டு அதெல்லாம் ஒரு திறமைகள் அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்புறம் கைகாலெலாம் இவ்வளோ சுத்தமாக இருக்கும் தெரியுமா. காவேரியில் குளிக்கிறவங்களுக்கு இந்த மீனுக்கு கடிக்கிறதுக்கு காசு கொடுத்து மீன் கடிக்க வைக்கிறாங்களாமே, அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏனாமா கிடைக்கும். ஜிங்குன்னு காலை மீன் கொஞ்ச நேரம் வச்ச பிறகு கடிச்சு காலை சுத்தம் பண்ணிவிடும். அதே போல் படித்துள்ள காலை இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் வச்சு தேய்ச்சாக்க கால் பளிச்சுன்னு இருக்கும். எங்கள் ஊரில் பாருங்கள், யாருக்குமே கால் அழுக்காக இருக்காது, பளிச்சுன்னு இருக்கும் எல்லாருக்கும். எங்களையும் சுத்தம் பண்ணுவோம் அம்மா இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் சுவாரஸ்யமானதெல்லாம் அந்த காவேரி கரையில் இருக்குது. அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.